அண்ணாமலை எச் ராஜாவை கைது செய்ய வேண்டும். நவாஸ் கனி வெளியிட்ட செய்தியால் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலைக்குள் இஸ்லாமியர்களை விட்டதே தவறு. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக இதுபோன்ற வேலைகளையெல்லாம் செய்து வருகிறது. அதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்கள் தர்கா வைப்பதற்கு இவர்கள் அனுமதி கொடுத்து இப்போது பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டுள்ளார்கள். முருகனின் திருப்பரங்குன்றம் மலையில் சைவம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் அசைவத்திற்கு அங்கு அனுமதி இல்லை. அதோடு உயிர்களை பலி கொடுத்து வழிபாடு நடத்தவும் அனுமதி இல்லை. இதுதான் நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்து வருகிறது. என்றாலும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நாடு முழுக்க தங்களுக்கு வக்ஃப் வாரிய சொத்து இருப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் தர்காவும் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்று நவாஸ் கனி எம்பி தெரிவித்திருக்கிறார். இவர்களை கொஞ்சம் விட்டால் திருப்பரங்குன்றம் மலையே எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்வார்கள். இப்படியே இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த நாட்டை முஸ்லிம்களிடத்தில் அடமானம் வைப்பதற்கும் தயாராகிவிட்டார்கள். அதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டுதான் இப்போது திருப்பரங்குன்றம் மலையை தங்களது வசப்படுத்தும் வேளைகளில் இஸ்லாமியர்கள் தீவிரம் காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் இத்தனை காலமும் இல்லாத அளவுக்கு திடீரென்று அந்த மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிடுவதற்காக இவர்கள் சென்று உள்ளார்கள். இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் ஹெச் ராஜா ஆகியோர் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில், திருப்பரங்குன்றம் என்பது முருகனின் மலை. இந்த மலையில் ஆடு, மாடு, கோழிகளை பலியிடுவது, அசைவ நடமாட்டம் இருப்பது கூடாது. ஆனாலும் இஸ்லாமியர்கள் அந்த மலையை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற வேலைகளை செய்கிறார்கள். அப்படி செய்தால் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பக்தர்கள் வருவது குறைந்துவிடும். அப்படி குறைந்தால் அங்கு தங்களது ஆதிக்கத்தை அதிகப்படுத்தி விடலாம். திருப்பரங்குன்றம் மலையை எதிர்காலத்தில் முஸ்லிம்களின் சிக்கந்தர் மலையாக்கி விடலாம் என்று இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முழு உடந்தையாக இருக்கிறார். அதோடு நவாஸ் கனி எம்பியை கைது செய்ய வேண்டும் என்று பாஜக எம்பி கூறியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு நவாஸ் கனி இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், ஒரு எம்பி எம்எல்ஏவை ஆய்வு செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. நான் ஒரு எம்பி என்கிற முறையில்தான் அங்கு சென்றேன். இஸ்லாமியர் என்கிற முறையில் அங்கு செல்லவில்லை என்று கூறியிருக்கிறார் நவாஸ் கனி எம்பி. இவரை இஸ்லாமியர் இல்லை என்று யாராவது சொல்வார்களா? அப்படி இல்லை என்றால் ஒரு எம்பியான இவர் வக்ஃப் வாரியத்தை பற்றி அங்கு சென்று பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு தாங்கள் மட்டும்தான் அறிவாளிகள், நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிற கோணத்தில் இந்த முஸ்லிம்கள் இப்போது சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படி சொல்லி இருக்கும் நவாஸ் கனி எம்பி திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அண்ணாமலை, ஹெச் ராஜா ஆகியோர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அதனால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருப்பவர், இந்த பிரச்சனையில் இந்து, முஸ்லிம் என்கிற இரண்டு மதத்திற்கும் இடையே மத நல்லிணக்கம் ஏற்பட பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி காலங்காலமாக இருந்து வரும் வழிபாட்டு முறைகளை இவர்கள் மாற்றி இருப்பதோடு இப்போது திமுக ஆட்சி நடப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த மலையில் தாங்கள் செய்ய நினைக்கும் விஷயங்களை இப்போது சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்கள் முயற்சித்து வருவதும் இதன் மூலம் தெரிகிறது. அதோடு இந்த விவகாரத்தில் இதுவரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவோ அல்லது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ யாருமே ஒரு கருத்து கூட தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த விவகாரம் தமிழக மக்களிடையே திமுக அரசு மீதான அதிருப்தியை இன்னும் அதிகப்படுத்தி உள்ளது. குறிப்பாக தமிழ் கடவுள் முருகனை அனைத்து இந்துக்களுமே வழிபட்டு வருகிறார்கள். அதனால் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கடைபிடிப்பாரே ஆனால் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்க செல்லும் திமுக புள்ளிகளை மக்கள் விரட்டியடிக்கும் சூழலும் உருவாகும். அதனால் மு.க. ஸ்டாலின் இஸ்லாமியர்களின் வாக்குகளுக்காக இந்துக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கு இந்துக்களுக்கு தடை போடும் வேளைகளில் இறங்கினால் இதன் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று சோசியல் மீடியாவில் பலரும் இது குறித்த கருத்துக்களை பதிவிட்டு திமுகவை கடுமையாக எச்சரித்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, தமிழ்நாட்டையே உலுக்கிய வேங்கை வயல் சம்பவம், வெளியான அதிர்ச்சி வீடியோ. சிபிஐயின் மர்ம குற்றப்பத்திரிகை வெளியானது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கை வயல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட சம்பவம் மர்மமாக இருந்து வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை சிபிஐ தாக்கல் செய்திருக்கிறது.
அதில் வேங்கை வயல் விவகாரத்தில் முரளிராஜா என்பவர் பொய்யான செய்தியை பரப்பியதாகவும் அதையடுத்து முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் குடிநீர் தொட்டிக்குள் மலத்தை கலந்ததாக நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் வெளியிட்டுள்ள செய்தியில், எறையூர் பஞ்சாயத்து தலைவராக இருந்த பத்மா முத்தையா என்பவர் குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் ஒருவரை பணி நீக்கம் செய்திருக்கிறார். அதன் காரணமாகவே அவரை பழிவாங்கும் முயற்சியாக குடிநீரில் நாற்றம் வருவதாக முரளிராஜா பொய்த் தகவல் பரப்பியுள்ளார். அதையடுத்து குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக்க முயற்சிப்பதாக விசிகாவின் திருமாவளவன், இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதோடு வேங்கை வயல் சம்பவம் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தவர்களையும் இவர்கள் குற்றவாளியாக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் இதில் சம்பந்தப்பட்ட சுதர்சன் என்கிற நபர் தனது அம்மா, அத்தை இடத்தில் போனில் பேசும் ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில், உன்னிடத்தில் ஏதேனும் விசாரணை நடத்தினார்களா என்று அவர்கள் கேட்டதற்கு, இதுவரை விசாரிக்கவில்லை என்று கூறும் அவரிடத்தில், அடிச்சு கேட்டாலும் நீ இந்த விஷயத்தை ஒத்துக்க கூடாது என்று அவர்கள் இருவரும் சுதர்சனுக்கு அட்வைஸ் கொடுப்பது போன்ற ஆடியோ அமைந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது இந்த ஆடியோவும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதோடு இந்த ஆடியோ என்பது உண்மையிலேயே சுதர்சன் அவரது அம்மாவிடத்தில் பேசியதுதானா, இல்லை இது சித்தரிக்கப்பட்டதா என்பதை அறியும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. என்றாலும் இந்த ஆடியோ அந்த வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் முனிராஜா, சுதர்சன் ஆகியோரை விசாரித்த காவலர்கள், இதில் நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டதாகவும் இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோரை விசாரித்த காவலர்கள், இதில் நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டதாகவும் இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த வழக்கின் பின்னணியில் இருந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இதை வெளியில் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டவர்களையே குற்றவாளியாக்கி இந்த வழக்கை முடிக்கும் வேளைகளில் காவல்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் வேங்கை வயல் விவகாரம் என்பது நீதிமன்றத்தின் அழுத்தத்தின் பேரில் தற்போது 3 பேர் குற்றவாளிகளாக முன்னிறுத்தப்பட்டாலும் இதுவும் ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகையாக இருப்பதாக பலரும் கருத்து கூறி வருகிறார்கள். அந்த அளவுக்கு வேங்கை வயல் சம்பவம் இப்போது வரை மிகப்பெரிய மர்மமாகவே இருந்து வருகிறது. நண்பர்களே, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத கலவரத்தை தூண்டிவிடும் நவாஸ்கனி எம்பிக்கு எதிராக பாஜக தலைவர் அண்ணாமலை, எச். ராஜா ஆகியோர் கருத்து வெளியிட்ட நிலையில் தற்போது அண்ணாமலை, எச். ராஜாவை கைது செய்ய வேண்டும் என்று நவாஸ்கனி செய்தி வெளியிட்டிருப்பது மற்றும் வேங்கை வயல் விவகாரத்தில் தமிழக காவல்துறையால் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள சிபிஐ போலீசாரும் இந்த வழக்கின் மர்ம மூர்த்திகளை அவிழ்க்க முடியாமல் ஜோடிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.